பேன் நல்லா சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகு. மிளகு நல்லா பொரிஞ்சதும் 1 கப்பு பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு பெரிய துண்டு இஞ்சி எடுத்து சீவல் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், பூண்டு இஞ்சி சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதங்கினதும் நான் 5 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கோல்டன் கலராக வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவே 3 பெரிய தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகணும், அது வரல நல்லா வதக்கிடுங்க. கூடவே 5 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கும் போதே ஒரு 8 பீஸ் முந்திரி சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக பரட்டி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, வெங்காயம் தக்காளி கூட கிளறி விட்டாலே போதும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா ஆற விட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 4 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக உப்பு. இதை நல்லா கிளறி விட்டுருங்க. நான் 8 முட்டை எடுத்துருக்கேம்மா. உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ லைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. கோடு போட்டு எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்போ மசாலா கூட நல்லா பெரட்டி விடுங்க. நல்லா மசாலா முட்டையோட நல்லா ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா 2 நிமிஷம் கிளறி விடுங்க. பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம முட்டை எடுத்துடலாம். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா சூடாகும் போதே நம்ம வதக்கி வச்ச வெங்காய பேஸ்ட்டு இதை சேர்த்துக்கலாம். வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருக்கேன். நமக்கு வதக்கும் போதே தெரியும் நல்லா கலர் மாறி பாருங்க. இப்போ இந்த டைமில் அடுப்பு தீ குறைச்சி வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, கூடவே தேவையான அளவு உப்பு. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்கம்மா. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம வதக்க எண்ணெய் தனியாக திரிஞ்சு வரும், அது வரலும் நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், ஒரு 8 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கேன். இப்போ 8 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணி முன்னாடியே சேர்க்காதீங்கம்மா. ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா கிரேவி வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைக்கலாம். அடுப்பத்தை மீடியமான அளவில் வச்சுடுங்க. பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு, நம்ம பார்க்கலாம். நம்ம சேர்த்துருக்க தண்ணி நல்லா ட்ரை ஆகி எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இதே போல் எல்லா முட்டையும் சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இப்போ அப்படியே நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான ரொம்பவே சிம்பிளான முட்டை மசாலா ரெடி.